ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரவேற்பு சொல்ல என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய கௌதம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த பிரியான்ற பொண்ணை வந்து பார்க்கறதுக்காக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகி அந்த பொண்ணை வந்து வராதனால நம்முடைய கார்த்திகும் பார்த்தீங்கன்னா என்னம்மா கோயிலுக்கு தான் வந்து சாமி கூப்பிட்டாச்சு, எதுக்காக வந்து இவ்வளோ நேரம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாருங்க. கார்த்திக் ஒரு நேரம் வந்து கோயிலுக்கு வந்தால் சத்த நேரம் வந்து இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய அடவை என்ன எங்களுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு வேண்டுறாங்க. என்ன இலக்கியா அந்த பொண்ணு வந்து வருமா வராதா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ஜானி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக தான் அந்த பொண்ணு வந்து வர டைம் தான் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்மளுடைய ஜானியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நம்மளுடைய ஜானியும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து நம்மளுடைய கார்த்தியோட ஜாதகத்தோடு வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இப்பயும் நம்ம கார்த்தியோட முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து அந்த பார்த்து இப்பயும் வந்து பொருத்தம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து இந்த கோயிலில் தான் எங்கேயாவது இருப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகில சொல்லிட்டு கோயிலவே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க, அந்த முருகன் கோயிலவே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எதாச்சும் நம்மளுடைய இலக்கியாவோட கண்ணில் வந்து பட்டதும் பார்த்தீங்கன்னா அத்தை இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க. கௌதம் எங்கே இருக்காரு, கார்த்தி எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து தேடி அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து காட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அண்ணி இந்த பொண்ணு வந்து நம்ம அன்றைக்கி வந்து ரோட்டில் பார்த்தோமே அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது நம்மளுடைய கார்த்தியோட ஒரு முகத்தில் வந்து ஒரு பிரகாசமாக லைட் எடுத்து நம்மளுடைய ஜானி வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்காட்டுங்குது. கண்டிப்பாக வந்து இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து இப்படி இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து போய் பேச வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா அந்த பொண்ணை வந்து கூப்பிட்றது காது கேட்காத அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிட்டு விளக்கு போகிறதுக்காக வந்து போயிடுறாங்க. நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு நம்மளுடைய ஜானகி கௌதம் இவங்க எல்லாரும் வந்து கூப்பிட்டு வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சாமியெல்லாம் வந்து வணங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா வந்து பழகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சாமிக்கு வந்து விளக்கை வந்து போடுறாங்க. நம்மளுடைய இலக்கியா கௌதம் இதெல்லாம் வந்து மறைஞ்சு நின்று வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஜானிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியோட முகத்தில் ஏறிகிற அந்த பிரகாசமான லைட்டை பார்த்து நம்முடைய ஜானியுமே வந்து ஆனந்தத்தில் வந்து இருக்காங்க. நம்முடைய கார்த்தியோட லைஃப்பில் வந்து இப்படி ஒரு ஒளி பிரகாசம் வந்து இந்த பொண்ணால் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த அஞ்சலியாலையும் இந்த பைரவியாலும் இது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கார்த்திக் வந்து இந்த அஞ்சலி கிட்ட கூடிய சீக்கிரமே வந்து டிவோர்ஸ் கிடைச்சி அவருடைய வாழ்க்கையை வந்து நம்முடைய கார்த்தி வந்து சிறப்பாக வந்து வாழணும். நம்ம ஜானியை ஆசைப்பட்ட மாதிரி வந்து நம்முடைய கார்த்தி சார் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து நம்முடைய கௌதம் சாரோட குடும்பத்தில் வந்து வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து காட்டும். முடிச்சுக்க வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.